சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ருதியும் ரவியும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க திருமண நாள் விழாவை கொண்டாட முடிவெடுக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே சொல்ல, இதை கேட்டு விஜயா, அண்ணாமலை, மீனா, முத்துன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலையும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, எங்களுக்கு பிடிக்காம நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு ஆசையாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க ஒன்று சேரணும்னு நினைக்கிறோமே தவிர்த்து அதை வச்சு வீணான ஆடம்பரமான செலவை, இந்த மனோஜ் மாதிரி வீண் செலவெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என் அம்மா அப்பா நம்ம குடும்பம்னு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த விழாவையும் இந்த ஃபங்க்ஷனையும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதனால் நாங்கள் கண்டிப்பாக வீண் செலவு செய்ய மாட்டோம். நாம் எல்லாருமே அன்னைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு விஜயா ரொம்பவே ஆர்வமாக கேட்க, உடனே மீனா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறாங்க. முத்துவுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய திறமை வச்சுருக்கிறீங்க. நீங்களும் உங்கள் டான்ஸ் கிளாஸில் உள்ள பசங்களும் எங்களுக்காக ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி நடத்தினா அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு கேட்க, நானே ஆசைப்பட்டேன் ஸ்ருதி. அப்போ இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் உன் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி சொன்ன விஷயத்தால் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ருதி ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, ரோகிணி தப்பாக நினைக்காதீங்க. மீனா, முத்து, அத்தைன்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை நான் சொல்லிட்டேன். நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும். வரவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டு விடணும். நான் உங்களை நம்பி தான் இருக்கேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு கூட பெருசாக எந்த மேக்கப்பும் பண்ணலை. நான் ரவியை கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே வீட்டிலேருந்து வந்துட்டேன். ஆனால் இந்த முறை என்னுடைய இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி விடணும். எனக்கு, அம்மாவுக்கு, மீனாக்குன்னு எல்லாருக்குமே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன். இந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் ரோகிணி அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும் பரவாயில்ல, நீங்கள் பணம் கொடுக்கலனாலும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் இப்படி உங்களுடைய ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியாமா ரோகிணி, ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப வசதியானவங்க. அதனால நாமளும் பெரிய பணக்காரங்க மாதிரி நல்லா மேக்கப் பண்ணாதான் வரவங்க எல்லாரும் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. அதனால் நீ தாமா உன்னுடைய வேலையை ரொம்ப திறமையாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டி. இங்கே ஸ்ருதியோட இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரியே மேக்கப்பெல்லாம் ரொம்ப நான் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏமா ஸ்ருதி, இந்த ஃபங்க்ஷனில் வைக்க போகிறத நம்ம வீட்டில் சொல்லிட்டு உன் அம்மா அப்பா உன் சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்ககிட்டலாம் இதை பற்றி சொன்னதுக்கு அப்புறமா தான் என் அம்மாவே நான் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே விஜயாவும், இல்லைம்மா, உனக்கு கல்யாணமாகி இத்தனை மாதம் ஆகுது. உங்கள் அப்பா இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததும் இல்லை, உன்னை பற்றி என்ன ஏதுன்னு விசாரித்ததும் கிடையாது. இன்னும் உன் மேலே உள்ள கோவம் அவருக்கு குறையவே இல்லை போல். ஃபங்க்ஷனுக்கு உன் அப்பா வருவார்லம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரவியும், அது எப்படிம்மா அவங்க அப்பா வராமல் இருப்பார்? நம்ம வீட்டுக்கு வர பிடிக்கலனாலும் ஸ்ருதிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சப்பெல்லாம் அவங்க ஆடம்பரமாக எவ்வளோ அழகாக அந்த ஃபங்க்ஷனை நடத்துனாங்க. அப்போ அவங்க அப்பா வரதானே செஞ்சார். என்ன தான் கோவம் இருந்தாலும் ஸ்ருதிக்கு செய்ய வேண்டியதை அவங்க அப்பா அம்மான்னு யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சரியாக செஞ்சுருவாங்க. சொந்தக்காரங்களும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மான்னு எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுவாங்கம்மா. நானும் ஸ்ருதியும் போய் பார்க்கலான் இருக்கோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அதுக்குடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, அப்பப்போ அவங்க அம்மா ஸ்ருதியை பார்க்க வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு தேவையான நகை பணம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க அப்பாவும் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல. ஏன்னா ரோகிணி வீட்டில் இருந்து தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ ரோகிணியோட அப்பாவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல, சொத்து பணமாவது கிடைக்கட்டும்னு நான் இருக்கேன். அதே மாதிரி ஸ்ருதிக்கும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தால் எனக்கும் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. இங்கே ஸ்ருதியும் ரவியும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க, பரவாயில்ல, இந்த ஸ்ருதிக்கிட்ட நிஜமாவே நிறைய பணம் இருக்குது. அவள் நிஜமாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. எவ்வளோ செலவானாலும் அவங்க ஃபங்க்ஷனை ரொம்ப ஆடம்பரமாக செய்வாங்க. ஆனால் நானும் மனோஜும் அப்படி இல்லையே. கையில் இருந்த பணத்தை வச்சு பெரிய ஃபங்க்ஷன்லாம் செஞ்சாதான் அந்த டீலர்ஷிப்லாம் கிடைக்கும்னு நினச்சி தான் ஆடம்பரமாக செலவு செஞ்சோம். ஆனால் இந்த ஸ்ருதி என்னை விட உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணு. நான் பணக்காரியாக இந்த வீட்டில் பொய் சொல்லி இப்போ வரைக்கும் எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்கேன்.
அதனால நான் தான் அந்த முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் முத்து மீனா கிட்ட மட்டும் நம்ம செஞ்ச எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்கக்கிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கவும் கூடாது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவுக்கு சவாரி வருது. உடனே முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நல்ல வேலை மீனா, நீ செஞ்ச உதவியால தான் இப்போ கார் என்கிட்ட இருக்கு, சவாரி வந்தாலும் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த போலீஸும் என் மேலே உள்ள கோவத்தில் தேவையில்லாமல் என்ன ஏதுன்னு கூட கேட்காம காரையும் எடுத்துகிட்டு போக மறுபடியும் கார் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற பயத்தில் தான் உன்னை வேற திட்டிட்டேன். ஆனால் நீ நான் பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம எனக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த போலீஸ்கிட்டலாம் பேசி எப்படியோ காரை வாங்கி கொடுத்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா. நான் செஞ்சது தான் பெரிய தப்பு, உன்னை புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன்ல மீனா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனாவும், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுங்க, யார் மேலேயும் கோவப்படாதீங்க, எந்த தேவையில்லாத பிரச்சனையும் நமக்கு தேவையே இல்லைங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நம்ம யோசித்த மாதிரியே சீக்கிரமாக மாடியில் ரூம் கட்டணும், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தையும் சேர்க்கணும், அது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணுமே தவிர்த்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லவும், சரி மீனா என்னை மன்னிச்சிட்டல, அதுவே போதும், சவாரி வந்திருக்கு, நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு முத்து கிளம்பிடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ருதி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே ஸ்ருதியோட அப்பாவும், என்ன ஸ்ருதி இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் எங்கள் ஞாபகம் வந்திருக்கா, எங்களை தேடி வந்திருக்கியே அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எங்கள் கல்யாணத்துக்கு தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லலை, நாங்களே விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், நீங்கள் தான் அதெல்லாம் செய்ய விடலையே, அதனால தான் நானும் ரவியும் தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ எங்கள் திருமண நாள் விழாவை ரொம்ப நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம், அதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிட்டு போகலாமேன்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதியோட அம்மாவும் அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் மாப்பிள்ள, வீட்டில் எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஏன் கேட்குறேன்னா, நாங்கள் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சால் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு பணத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, உங்களுக்கே அங்கே ரெஸ்டாரண்ட்டில் கம்மியான சம்பளம் தான் கிடைக்குது, இதில் எப்படி நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க, இந்த விழாவெல்லாம் கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்க, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னம்மா எப்போ பார்த்தாலும் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா, நம்ம வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க தான், ஆனால் எனக்கு அண்ணாமலை மாமா வீட்டில் இருக்கிற சந்தோஷம் நம்ம வீட்டில் கொஞ்சம் கூட இல்லை, அதனால தான் ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் முடிஞ்ச அளவு செலவு செய்ய எல்லா வசதி வாய்ப்பும் எங்ககிட்டேயும் இருக்குது, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் மட்டும் போதும், இப்படியெல்லாம் பேசுவேன்றதுக்காக தான் உன் வீட்டு பக்கமே நான் வராமல் இருக்கேன், அதுக்காக தேவையில்லாமல் என் மாமியார் வீட்டில் உள்ளவங்கள பற்றி நீ தப்பாக பேசாதம்மா, ரவி மனசு வேதனைப்படாதா, நான் சொன்ன உடனே நீ சந்தோஷப்பட்டிருக்கணும், வேறு எதையாவது கேட்பேன்னு பார்த்தா உடனே வசதி வாய்ப்பை பற்றி பேசுகிற, பணத்தை பற்றி பேசுகிற, ஏன் நம்மளால தான் ஃபங்க்ஷன்லாம் செய்ய முடியுமா என்ன, ஏன் ரோகிணியும் மனோஜும் எவ்வளோ ஆடம்பரமாக செலவு செஞ்சு அவங்க திருமண நாள் ஃபங்க்ஷன் எல்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லலை ஸ்ருதி, இருந்தாலும் நம்மளை மாதிரிலாம் அவங்க செலவு செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இது எங்கள் திருமண நாள் விழா, எவ்வளோ செலவு செய்யணும்னு நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத, நீ அப்பாவை கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ பணம் தேவைப்பட்டாலோ என்கிட்டயோ இல்லை உன் அப்பா கிட்டேயோ நீ கேட்டு வாங்கிக்க ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுதா. உடனே ரவியும், கண்டிப்பாக எங்களுக்கு இப்போதைக்கு எந்த அவசியமும் இல்லை, அப்படி தேவைப்பட்டா ஸ்ருதி உங்ககிட்ட கேட்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு உதவி செய்ய முத்து மீனா என் அப்பா அம்மானு எல்லாரும் இருக்கும்போது நான் இதுக்காக உங்ககிட்டலாம் இந்த உதவி கேட்டு வந்து நிற்கணும், ஸ்ருதி நீ சீக்கிரமாக உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே சுதா பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்காம ரவியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஸ்ருதியோட அப்பா சொல்கிறாங்க, பாத்தியா சுதா, உண்மையை சொன்னால் மாப்பிள்ளைக்கு இவ்வளோ கோவம் வருது, தான் குடும்பத்தை இன்னும் விட்டு கொடுக்காம அவர் எவ்வளோ கோவப்படுறாரு பாரு, அண்ணாமலையோட பசங்க 3 பேரும் தான் அப்பாவை விட்டு கொடுக்கறதே இல்லை, ஆனால் இந்த ஸ்ருதி என்னை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்திட்டா, இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் என்னுடைய பொண்ணோட ஃபங்க்ஷன்றதுக்காக தான் நான் அங்கே வரேன், ஆனால் அண்ணாமலை கிட்டேயோ மற்ற யார்கிட்டேயோ நான் பேச மாட்டேன், ஏன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட பேச கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் வந்தால் மட்டும் போதும், மற்ற யார்கிட்டையும் பேசணுன்ற அவசியம் இல்லை, ஏற்கனவே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் உங்களால் மீனா கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் பேசி பெரிய பிரச்சனை வந்தது, நீங்கள் இந்த முறையும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போங்க, அதை விட்டுட்டு
ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா அப்புறம் நான் இனிமேல் இந்த வீட்டு பக்கமும் வரமாட்டேன். அம்மா அப்பான்னு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதியும். இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியோட அம்மா சுதா சொல்கிறாங்க, என்னங்க இந்த ஸ்ருதி இப்படி பேசிகிட்டு இருக்கா? அவளுக்கு உதவி செய்யணும் தானே நாம் இருக்கோம். ஏன் மாப்பிள்ளைக்கு கூட பெருசாக ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆரம்பித்து கொடுக்கணுன்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனால் இது எதையுமே ஸ்ருதி ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? எப்போ பார்த்தாலும் அந்த அண்ணாமலை வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காளே தவிர்த்து இந்த மாப்பிள்ளை தான் இப்படி நம்மளை புரிஞ்சிக்காம பேசிட்டு போகிறாருன்னா ஸ்ருதியும் இப்படி திட்டிட்டு போகிறாளே, இவங்களெல்லாம் என்ன சொல்லனே எனக்கு தெரியலங்க அப்படின்னு இங்கே ஸ்ருதி பேசின பேச்சால் ஸ்ருதி மேலே கோவப்பட்டாலும் இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பெருசாக பிரச்சனை செய்யணும், அண்ணாமலையவும் முத்து மீனாவையும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஸ்ருதியும் இங்கே சுதாவும் நினைக்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே சந்தோஷமாக பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஸ்ருதி மூலமாக தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பற்றி அவங்க டான்ஸ் கிளாஸில் எல்லா பசங்கக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனில் நாம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்லிகிட்ருக்க. இதை கேட்ட உடனே பார்வதி சொல்கிறாங்க, பரவாயில்ல, இந்த மனோஜும் ரோகிணியும் கூட தான் அவங்களுடைய திருமண நாள் விழாவை ரொம்ப நல்லபடியாக கொண்டாடினாங்க. ஆனால் உனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பை தரலையே. ஆனால் இப்போ ஸ்ருதி பார்த்தியா, உனக்கு அந்த வாய்ப்பு தந்தது மட்டும் இல்லாமல் அதுக்காக பணத்தையும் வேற கொடுத்துருக்கா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஸ்ருதி நிஜமாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். அதனால தான் உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காளேன்னு சொல்ல, நான் கூட இந்த பணத்துக்கெல்லாம் ஆசைப்படலை பார்வதி. இருந்தாலும் நம்ம பசங்க எல்லாருமே அங்கே கலந்துக்கணும், நல்லபடியாக அங்கே டான்ஸ் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணும்ல. எதிர்பார்க்காத அளவு ஸ்ருதி யாருக்கும் தெரியாமல் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நானும் ஸ்ருதியோட ஃபங்க்ஷனுக்கு வருவேன் அப்படின்னு பார்வதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்ருதி வேலை பார்க்க போயிடுறாங்க. அவங்க வேலை பார்க்க போன இடத்துக்கு ஸ்ருதியோட அம்மா சுதாவும் வராங்க. அந்த சமயம்தான் இங்கே சுதா சொல்கிறாங்க, ஸ்ருதி நீ வீட்டுக்கு என்ன அவ்வளோ கோவமாக பேசிட்டு போயிட்ட? உன் அப்பா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாரு தெரியுமா? நாங்கள் சம்பாதிச்ச எல்லாமே உனக்கு தானே. அந்த ஒரு உரிமையில் தான் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, பண உதவி வேணுமா அப்படின்னு கேட்டோம். ஆனால் நீ அந்த அண்ணாமலை குடும்பத்தை விட்டு கொடுக்காம எப்போ பார்த்தாலும் எங்களையே அவமானப்படுத்திட்டு இருக்க. எங்கள் நல்ல மனசை நீ எப்போ தான் புரிஞ்சுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும், அம்மா உங்கள் பண தேவை வேண்டாம், நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டான்றதுக்காக தான் நானும் ரவியும் அப்படி பேசிட்டு வந்தோம். இதில் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? எங்ககிட்டேயும் பணம் இருக்குது, நாங்களும் சம்பாதிக்கிறோம். அதனால் யார்கிட்டையும் பணம் உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டியா? ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டிங்களா? என்னதான் இருந்தாலும் நீ திட்டினாலும் உன் மேலே இருக்கிற பாசம் எங்களுக்கு குறையாது. நீ எங்களோட ஒரே பொண்ணு, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் எங்களுக்கு பிடிக்காமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் 2 பேரையுமே நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம். நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆமாம், அங்கே மேடை டெக்கரேஷனாக இருக்கட்டும், அங்கே பார்லருக்கு போகிறதா இருக்கட்டும், இது எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டியான்னு கேட்க, ஆமாம்மா டெக்கரேஷன் ஆர்டரை மீனா கிட்ட கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்லருக்கு தேவையான எல்லா உதவியவும் நான் ரோகிணிகிட்டையும் சொல்லிட்டேம்மா. நாம் எதுக்கு வெளியில் போகணும்? வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு உதவி செய்யும் போது வெளியில் எதுக்காக போய் அங்கே இங்கே அலையணுன்றதுக்காக தான் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயே சரியான பொறுப்பை கொடுத்துட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற? அந்த மீனாவுக்கு எதுக்கு பொறுப்பை கொடுத்த? அவள் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சால் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே இங்கே ஸ்ருதியும், யார் சொன்னா? அவங்க சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சு இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? மீனாவோட திறமை உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கம்மியான விலையில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி புது புது விதமான எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் அவ்வளோ அருமையாக செஞ்சு முடிக்கிறாங்க. அவங்கள மாதிரி வேறு யாராலையும் செய்ய முடியாது. நீ வேணும்னா பாரேன், நீயே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்களே, அவங்க முன்னாடி நீ ரொம்ப நல்லா இருக்கணும்னா மேக்கப்பையாவது வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கலாம். இல்லை என் ஃப்ரெண்டோட பெரிய பார்லர் ஒன்று இருக்குது, அங்கே வேணும்னா போகலாமா, அவங்கள போய் பார்ப்போமா, அது எவ்வளோ செலவானாலும் நானே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி தப்பாக நினைப்பாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரோகிணி கிட்ட தானே சொல்லியிருக்க, நான் சொன்னால் ரோகிணி கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. ரோகிணி ஒன்றும் மீனா மாதிரி இல்லையே, ரோகிணி நிறைய படிச்சிருக்கா, அவளும் பணக்கார வீட்டு பொண்ணு. நான் சொல்ல வரத ரோகிணி புரிஞ்சிக்க மாட்டாளா என்ன அப்படின்னு கேட்கும்போது, சரிம்மா நீ சொன்ன பார்லருக்கே போவோம். அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கிட்டையும் இதை பற்றி கண்டிப்பாக பேசிடணும், இல்லைனா என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம போய் பேசிட்டு வருவோம். எனக்கும் அதே மாதிரி பார்லருக்கு போகணும்னு நினச்சேன், ஒரு தடவை போய் பார்ப்போம். என் ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியும் ஆச்சு, பார்லரில் போயிட்டு நான் என்ன ஏதுன்னு பேசின மாதிரியும் ஆச்சு, மேக்கப் செஞ்ச மாதிரியும் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வேலை பார்க்குற பார்லரோட
பார்லரோட ஓனராக இருக்கிறவங்க ஃப்ரெண்டு தான் சுதா. அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு நாங்கள் உங்களை வந்து பார்க்க வரோம் அப்படின்னு சுதா உடனே ஃபோனில் பேசி சொல்லவும் அவங்க எந்த இடத்துல பார்லர் இருக்குது அப்படின்ற ஒரு விவரத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. சுதாவும் ஸ்ருதியும் சேர்ந்து பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே தான் ரோஹிணி வேலை பார்க்குறாங்கன்ற விஷயம் தெரியாமையே பார்லரோட ஓனரை பார்க்க ஸ்ருதி கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஸ்ருதி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இதுதான் என் ஃப்ரெண்டோட பார்லர். இப்போ ஒரு 3-4 மாதமாக தான் இந்த பார்லரோட ஓனராக இருக்கா. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி நிறைய பார்லர் இருக்குது ஸ்ருதி. நீ கவலைப்படாத, இங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபும் ரொம்பவே திறமையானவங்க. நீ நினச்சதை விட அழகாக உனக்கு வந்து மேக்கப் எல்லாத்தையுமே செஞ்சு விடுவாங்கன்னு சொல்ல, இல்லைம்மா இது ரோகிணியோட பார்லர் ஆச்சே. ரோஹிணி இங்கே தானே நம்ம பார்லர் வச்சுருக்காங்க. இதே பார்லருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இது என் ஃப்ரெண்டோட பார்லர்னு சொல்கிறீங்க, என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதியோட அம்மா சுதாவும், என்ன சொல்கிற, இது ரோகிணியோட பார்லரா? இல்லவே இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு இந்த பார்லரில் வாங்கி 6-7 மாதம் ஆகுது. அதனால் இது என் ஃப்ரெண்டோட பார்லர் தான். அதே மாதிரி பாரு, அவள் அனுப்புனதையும் பாரு, இந்த இடத்துல தான் என்னுடைய பார்லர் இருக்குது அப்படின்னு தெளிவாக அனுப்பியிருக்கா. அதனால தான் நீங்கள் வந்திருக்கோம். நான் போய் சொல்கிறேன்னா இல்லை நீ தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கியான்னு பார்லருக்குள்ளே போன உடனே உனக்கு புரிய வரும். நீ வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஸ்ருதியை சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போதே ஸ்ருதியோட அம்மா சுதாவும் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்லருக்குள்ளே போன ஸ்ருதி யோசிக்கிறாங்க, இந்த பார்லருக்கு நான் ஒரு முறை வந்திருக்கேன். இது ரோகிணியோட பார்லராச்சே. ஆனால் அம்மா என்னடானா அவங்க ஃப்ரெண்டோட பார்லர் தான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது? ரோகிணி சொன்னது பொய்யா, இல்லை எங்கள் அம்மா தேவையில்லாமல் புரிஞ்சிக்காமல் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸ்ருதி. இன்னொரு பக்கம் சுதா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், உன்னுடைய பார்லரில் தான் நான் இருக்கேன், உன்னை எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு கேட்க, நான் இப்போ தான் வெளியில் வந்தேன், ஒரு 5 நிமிஷம் அங்கே எனக்காக காத்துட்ரு, உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்ணோட கல்யாண நாள் ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரொம்ப குழப்பத்தில் இருந்த ஸ்ருதியும், அம்மா எனக்கு நல்லாவே தெரியும், இது ரோகிணியோட பார்லர் தான். விஜயாத்தையும் நானும் இங்கே ஒரு முறை வந்திருக்கோம்மா. அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் ஃப்ரெண்டோட பார்லர்னு சொல்கிறீங்க. என்னால் அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆனால் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் என்ன ஏதுன்ற உண்மை தெரிய வருமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த பார்லரில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபும் அங்கே வந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த பார்லரோட ஓனர் யார், ரோகிணி தானே அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. ஆனால் இங்கே சுதா கேட்குறாங்க, அவங்க ஃப்ரெண்டோட பேரை சொல்லி, அவங்க தானே இந்த பார்லரோட ஓனர் அப்படின்னு கேட்க, ரோகிணி இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு தான் இந்த பார்லரோட ஓனர் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எதுவுமே புரியாமல் இருக்கிற ஸ்ருதியும், உண்மையை தான் சொல்கிறீங்களா, ரோகிணி தானே இந்த பார்லருக்கு ஓனராக இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அவங்க ஸ்டாஃபாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பண பிரச்சனைன்னு சொல்லி இந்த பார்லரில் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ ஓனராக இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க, ரோகிணி ரொம்ப வருஷமாக இந்த பார்லரை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள இதே பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்கவும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களும் ஒரு ஸ்டாஃப் தான். மாதம் மாதம் அவங்களுக்கு சம்பளம் தான் கிடைக்குது. அவங்க ஓனர்லாம் கிடையாது. இது அவங்க குடும்பத்துக்கே தெரியாதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நானும் அவங்க வீட்டில் உள்ளவங்க தான். எனக்கு ரோகிணி அக்கா தான். மற்றபடி இதை பற்றிலாம் அவங்க பெருசாக எதுவும் சொல்லிக்கல. இன்னும் நாங்கள் அவங்க பார்லரோட ஓனருன்னு தான் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிவிட்டு ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் கேட்ட சுதாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஸ்ருதி இது, இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா, இப்பையும் பார்லரோட ஓனராக தான் இருக்கேன்னு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்காளே. ஆனால் உண்மையாகவே இந்த ரோகிணி பார்லரோட ஓனர் இல்லை, வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துக்கிட்டு அந்த உங்கள் அத்தை விஜயாவையே ஏமாற்றிட்டுருக்காங்கன்னா, ரோகிணி உங்கள் அத்தையை விட பெரிய ஆள் தான் போலையே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னாலேயே இதெல்லாம் நம்ப முடியலம்மா, ரோகிணி எதுக்காக இப்படி செஞ்சிட்ருக்காங்கன்னு. நான் கூட என்னுடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் ஆர்டர் எல்லாம் நீங்கள் தான் செய்யணும் எடுத்துக்கணும்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் உண்மையெல்லாம் இப்படி மறைச்சிருக்காங்களேம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, இங்கே சுதாவோட ஃப்ரெண்டு அந்த பார்லரோட ஓனரும் வந்துடுறாங்க. வா சுதா, எப்படி இருக்க, உன் பொண்ணு எப்படி இருக்கான்னு 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க. ரொம்ப தெளிவாக அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க, இங்கே ரோகிணி ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க இந்த பார்லரோட ஓனர் கிடையாது, பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஓனர்கிட்ட இந்த பார்லரில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற எல்லா உண்மையும் இங்கே சுதாவுக்கும்
ஸ்ருதிக்கும் ரொம்ப தெளிவாக தெரிய வர இங்கே ரோகிணி மேலே ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பேசிட்டு சுதா அந்த பார்லர்லேருந்து கிளம்பிடுறாங்க. சுதாவும் ஸ்ருதியும் பார்லருக்கு வந்த விஷயம் தெரியாததுனால ரோகிணி எப்பயும் போல் அந்த பார்லரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்த சுதா சொல்கிறாங்க, பாத்தியா இந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உங்கள் அத்தை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிச்சப்ப இந்த ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியும் தெரியல, பக்கத்து ஊரில் தான் அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இந்த ரோகிணியோட அப்பா எப்படி மலேசியாவில் இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அவர் எப்படி பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. இது எல்லாமே எனக்கு என்னவோ பொய்ன்னு தோணுது ஸ்ருதி. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அம்மா எனக்கு ஏற்கனவே ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்தது. அவங்க அப்பாவை பற்றி கேட்டாலோ இல்லை அவங்க அப்பாவோட பிஸ்னஸை பற்றி கேட்டாலோ அவங்க சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு இதை பற்றிலாம் கேட்டால் ரோகிணி எதுவுமே சொல்லாமல் சமாளிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் முத்து மீனா கூட சந்தேகப்பட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி தானே தெரியுது ரோகிணி பார்லரோட ஓனரே இல்லைன்னு. இத்தனை நாள் விஜய அத்தையவும் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம கேள்வி கேட்டால் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு வேற பேசுவாங்க. அப்படி ஏதாவது என்னை எதிர்த்து பேசினாங்கன்னா அப்புறம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேம்மா அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்ச சுதாவும் ஸ்ருதியும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் விஜயா ரொம்ப சந்தோஷமாக இங்கே ஸ்ருதி அவங்க அம்மா கூட வரதை பார்த்துட்டு, வாங்க சம்மந்தி வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு இப்போ திருமண நாள் அந்த விழாவை கொண்டாடணும் போது நீங்களும் எங்களை வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி. அப்புறம் எப்போ தான் ஸ்ருதியோட அப்பா எங்களை பார்க்க வருவாருன்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் மருமக ரோகிணியை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ரோகிணியை பற்றி நீங்கள் பேச என்ன இருக்குது, நீங்கள் ஸ்ருதியை பற்றி தானே பேசணும்னு கேட்க, ஏன் ஸ்ருதிக்கு என்ன, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக தான் இருக்கா. ஸ்ருதி எந்த தப்பும் செய்யலை, பொய் சொல்லி யாரையும் ஏமாற்றவும் இல்லை. ஆனால் உங்கள் மருமக ரோகிணி அப்படி இல்லையே, அவள் சொல்கிறது எல்லாமே பொய் தான். அந்த பொய்யை நீங்கள் மட்டும்தான் சம்மந்தி நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. இதை கேட்ட விஜயா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. மீனா முத்துன்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே மீனா வந்து நாம் ஸ்ருதியோட அம்மா கிட்ட பேசினாலும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அமைதியாகவே இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா நடந்த எல்லாத்தையுமே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் மருமக ரோகிணியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நானும் எங்கள் ஸ்ருதியும் என் ஃப்ரெண்டை பார்க்க ஒரு பார்லருக்கு போயிருந்தோம். அந்த பார்லரோட ஓனர் தான் ரோகிணி அப்படின்னு சொன்னப்போ என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே போனதுக்கப்புறமா தான் உண்மை என்னன்னு தெரிய வந்தது. ரோகிணி அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ரோகிணிக்குன்னு வச்சு கொடுத்தீங்களே ஒரு பார்லர், அந்த பார்லரோட ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு தான், அது ரோகிணி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்துக்கிட்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நாங்களே அதை நேரில் போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி சொல்லணும், அந்த ரோகிணி யாருன்னு உங்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக தான் சம்மந்தி நான் உடனே ஸ்ருதியை கூட்டிகிட்டு இங்கே வந்தேன். நீங்கள் நான் சொல்கிறத கூட நம்பாமல் ரோகிணி மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம். வேணும்னா நீங்களே போய் பார்லரில் கேட்டு பாருங்கள். வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு அந்த பார்லரோட ஓனராக இருக்கால, அந்த என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாரும் உண்மையை சொல்லுவாங்க. வேணும்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்க, இல்லை சம்மந்தி நான் நம்புகிறேன், நீங்களே இப்படி வீட்டுக்கே வந்து சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எப்படி நம்பாமல் இருக்கிறதுன்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாங்க, இதே இந்த உண்மையை நான் சொல்லியிருந்தாலோ மீனா சொல்லியிருந்தாலோ நீங்கள் நம்பியிருப்பீங்களா? பணக்கார வீட்டு சம்மந்தி சொன்ன உடனே ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்புறேன்னு வேற சொல்கிறீங்க. எப்படியோ நாங்கள் இந்த உண்மையை கண்டுபிடிக்கலனாலும் இந்த ஸ்ருதியோட அம்மா சொல்ல போய் தான் இந்த ரோகிணி யாருன்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, அவங்க நிறைய போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள தலையில் தூக்கி வச்சுல கொண்டாடுறீங்க. பார்லர் அம்மாவை பற்றின உண்மை என்னன்னு தெரிய வந்தால் அப்புறம் அவங்கள நீங்கள் மருமகளாக இல்லை, இந்த வீட்டிலையே இருக்க விட மாட்டீங்கம்மா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, இதில் முத்து சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான். ஏன்னா ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்த உண்மையை மறைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க என்னவோ பக்கத்து ஊரில் இருக்கிறதால சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும். அப்பப்போ ரோகிணி அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன்னு இங்கே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வேற போவாங்களாம். இதெல்லாம் நீங்கள் தெரியாமையா இருக்கிறீங்க? ஏதோ ரோகிணியோட சொந்தக்காரங்க எல்லாரும் மலேசியாவில் இருக்கிறதா சொன்னீங்களே, ஆனால் பக்கத்து ஊர்லேயும் இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணியை பற்றி விசாரிச்சிருக்கலாமே. இங்கே ரோகிணி இந்த சின்ன விஷயத்துலேயே இவ்வளோ பெரிய பொய் சொல்லி உங்களை ஏமாற்றிருக்காங்கன்னா கண்டிப்பாக எனக்கு என்னவோ உங்கள் மருமக ரோகிணி பணக்காரியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. ரோகிணி என்கிட்ட கேட்காம பார்லரோட பேரை மாற்றினதையே என்னால் ஏற்றுக்க முடியல. இதுலேயும் அந்த ரோகிணி அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறா. பணத்துக்காக யார்கிட்டயோ பார்லரில் வேற கொடுத்துருக்கா. இந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சி இப்படி சம்மந்தி முன்னாடி அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு ரோகிணி வரட்டும் இன்னைக்கு
அவகிட்ட விசாரித்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ரோகிணியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு உண்மையை தெரிஞ்ச விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தி, நீங்கள் தான் உண்மையை சொல்லிட்டீங்களே, இப்போ தான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருது. இத்தனை நாள் மலேசியாவில் உள்ள சம்மந்தி யாரும் எங்களை பார்க்க வரல, சொந்தக்காரங்க யாரும் ஃபோனில் கூட பேசலைன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா போல. உண்மை என்னன்னு இன்றைக்கி நான் கண்டுபிடிக்கிறேன். உண்மையாகவே ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானா, இல்லை அவங்க அப்பா வேற இப்போ பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லி என்னை ஏமாற்றிருக்காளா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இன்றைக்கி ரோகிணி வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரித்து நான் உண்மையை கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மாவும் தெளிவாக ரோகிணியை பற்றி சொன்னதால் ரோகிணி மேலே சந்தேகப்பட்டு ரோகிணியை பற்றின உண்மை என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா.